எங்கள் குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ஆதங்க பதிவு தான் இந்த பதிவு. அதாவது நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலகாலமாட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அநீதிகள் நடந்து வந்துட்டு தான் இருக்குது. 6 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, 60 வயது மூதாட்டியாக இருந்தாலும் சரி, கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. பெண்கள் இந்த சமூகத்தில் எப்படி மதிக்கப்படுறாங்க, இந்த சமூகத்தோடைய பார்வையில் பெண்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பங்களாக்குள்ளே இருந்தாலும் தங்கம் தான், சாக்கடைக்குள்ளே கடந்தாலும் தங்கம் தான். தங்கத்தோட மதிப்பு என்றைக்குமே குறையாது. ஆனால் நீதிங்கிறது அப்படிப்பட்டதில்லை. உங்களுக்கு பணம் இருக்குது, அதிகார பின்புலம் இருக்குது அப்படின்னா நீதி உங்கள் பின்னாடி வாலாட்டிட்டு வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஏழை எளிய பின்புலம் கொண்டவங்க, ஒரு பணம் இல்லாதவங்க, அதிகார பின்புலம் இல்லாதவங்க அப்படின்னா நீதி அப்படிங்கிறது அங்கே ஒரு கேள்விக்குறி தான். அதாவது தாமதப்பட்ட நீதி அநீதின்னு சொல்லுவாங்க. கெஞ்சி பெறக்கூடிய நீதி இல்லாத ஒரு பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிச்சை கூட இங்கே யாருக்கும் கிடைக்க போகிறதில்ல. சமீபத்தில், அதாவது நேற்றைக்கு கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம், 10 வயது சிறுமியை சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி கொண்டு போய் கற்பழிச்சாங்களே எப்படியோ தெரியல. அந்த குழந்தைய கொன்னுட்டாங்க. பிள்ளைய பெற்று பாலூட்டி வளர்த்த அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்கு. அந்த சிறுமியோட தம்பி அந்த தாய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். பார்க்கும்போதே ரொம்பவும் கவலையாக தான் இருந்துச்சு. அப்போ பெண்கள் இந்த சமூகத்தில் ஒரு கவர்ச்சி பண்டமாக தான் பார்க்கப்படுறாங்க. பெண்கள் ஆண்களுடைய காமத்தை தீர்க்கிறதுக்காண்டே படைக்கப்பட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. பெண்களுக்காக இங்கே பேசுகிறதுக்கோ இல்லைன்னா பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தரதுக்கோ இங்கே வெறும் வாய்ச்சவடால் அடிக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க. அதிகாரம் அப்படிங்கிறது இங்கே என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியல. அப்போ அதாவது பெண்கள் முழுக்க கசக்கி எரியக்கூடிய பூக்கள் மாதிரிப்பட்டவங்க தான். ஒரு ஜடம், உயிரில்லாத ஜடம். அவங்களுக்கு ஒரு மனது இருக்குது, ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுலாம் இங்கே தேவையில்லை இந்த சமூகத்துக்கு. அதாவது இந்த சமூகத்துடைய பார்வையில் பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கவர்ச்சி பொருள் தான். புரியுதா உங்களுக்கு? பெண்கள் முதல்ல புரியணும். பெண்களுக்கான நீதியை பெண்களை தவிர இங்கே யாரும் பெற முடியாது, பேச முடியாது. பெண்கள் தங்களுக்கானவங்க யார் அப்படிங்கிறத தெரியணும். இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்மளும் அதை கடந்து போகிற அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அதாவது தன் வீட்டு கூரை எரியாத வரைக்கும் இங்கே யாரும் ஒரு வாளி தண்ணீரை எடுக்கிறது இங்கே தயாராக இல்லை. மரண பயத்தை தவிர இந்த சமூக ஒழுங்கை கொண்டு வரதுக்கு இங்கே ஒரு கூறும் கிடையாது. கொலைவாள எளிதாக மிக கொடியோ செயல் அறவே.